பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யோவான் 4:24 தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரீயிடம் தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும், உன்னுடனே பேசுகிற நானே அவர் என்றார். ஆம், அந்த தேவன் யார் என்றால், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொன்னதுடன், இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றாரே, அவரே தேவன். நானே என்கிற தேவன் யார் என்றால், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்பவரே. ஆங்கிலத்தில் I am that I am. இந்த I am that I am என்ன செய்தார் என்றால், நானே கர்த்தர், இஸ்ரவேல் புத்திரர் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன், உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்றார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஏன் இப்படி சமாரியா ஸ்திரீயிடம் சொன்னார் என்றால், அவள் பிதாவை எங்கு தொழுது கொள்ள வேண்டும் என்றபோது பிதாவை, அதாவது இருக்கிறவராகவே இருக்கிறவரை, கர்த்தருடைய ஆவியானவரை மலையிலும் எருசலேமிலும் தேவாலயத்திலும் குறிப்பிட்ட இடத்தில் மட்டுமல்ல, அவர் நம்மோடு கூடவே இருப்பதால் எங்கும் தொழுது கொள்ளலாம். ஆனால் உண்மையோடு, அதாவது முழு இருதயத்தோடு அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்றும் I am that I am என்றவர், அதாவது இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவர், கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமது மத்தியில் நம்மோடு இருந்து நமக்கு எதிரடையாக வருகிற எல்லா அந்தகார கிரியைகளையும், மனிதர்களுடைய எதிர்ப்புகளையும், நம்முடைய துன்பங்களையும், அடிமைத்தனத்தையும், வேதனையையும், நம்மை சுற்றி இருக்கிற பொல்லாத மனிதர்களின் எதிரடையான கிரியைகளையும் நீக்கி அவைகளிலிருந்து நம்மை விடுதலையாக்கி நம்முடைய வாழ்க்கையில் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் நமக்கு செய்து நம்மை ஆசீர்வதித்து நமக்கு அற்புதத்தை செய்கிறவராக நம்மோடு கூடவே இருக்கிறார், வாசம் பண்ணுகிறார். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று பவுல் சொல்லியதை மனதில் கொண்டு நாம் போகிற இடத்தில், நாம் இருக்கிற இடத்தில் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்ற கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூடவே இருக்கிறார், என்னை அனுப்பினார் என்று நம் மனதில் சொல்லியபடி சுத்த இருதயத்தோடு அவரை துதித்து நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தடைகளை உடைத்து அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் ஜெயத்தையும் சுதந்தரித்துக் கொள்வோம். ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி எங்களோடு கூட இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவரை நாங்கள் நம்பிக்கையோடு உண்மையோடு விசுவாசத்தோடு இடைவிடாமல் துதித்து உம்மை ஆராதிக்கிற தொழுது கொள்கிற கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் காண்கிறவர்களை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் தாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியங்களுக்காகவும் தேவைக்காகவும் உம்மை உண்மையாய் தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் ஒரு அற்புதத்தையும் அதிசயத்தையும் செய்து ஆசீர்வதிக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமேன்.